ஜாபர் சாதிக் தொடர்புடைய போதை கடத்தல் வழக்கில் துணை தலைமை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங்கிற்கு எதிரான புகார்களை விசாரிக்க மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த உத்தரவு குறித்த முழு விவரங்கள் வெங்கடேசன். வணக்கம். ஜாபர் சாதிக் கைது விவகாரத்தில் துணை தலைமை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கும் போது அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த விசாரணையின் தொடக்கத்திலேயே ஒரு உள்நோக்கம் கற்பித்து வருவதாகவும் பரபரப்பு மற்றும் புகழுக்காக அவ்வாறு நடந்து கொண்டதாகவும் தெரிவித்து காவல்துறை வட்டாரத்தில் மிகவும் செல்வாக்கு படைத்தவராக ஞானேஸ்வர் சிங் இருப்பதாகவும் ஜாபர் சாதிக் பிப்ரவரி 15ஆம் தேதி தலைமறைவாக கூறு அதே நிலையில் சென்னையில் பிப்ரவரி 21ஆம் தேதி ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சியில் இருந்திருப்பதை அவர் மறைத்துள்ளார். இது போன்ற விவரங்களை அவர் அரசியல் உள்நோக்கங்களுக்காக இந்த விசாரணையில் அவர் இருப்பதாக தெரிவித்து, மேலும் அவர் பதவியேற்ற குறிப்பாக இந்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் அந்த துணை தலைமை இயக்குநராக பதவியேற்ற நாள் குறிப்பாக 2020 செப்டம்பர் 28ஆம் தேதி தொடங்கி அவர் ஏதேனும் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்துள்ளாரா என்பது உள்ளிட்ட விவரங்களை விரிவாக விசாரிக்குமாறு ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்குமாறு ஒரு புகார்கள் என்பது அளிக்கப்பட்டது. இந்த புகார்களை ஏற்ற மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவரது பதவிக்கு இணையாக உள்ள மேற்கு மண்டல துணை தலைமை இயக்குநர் மணிஷ்குமார் தலைமையில் விசாரணை குழுவை அமைத்து இந்த வழக்கில் உத்தரவிட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரின் நீதிமன்ற காவலையும் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. வழக்கின் விசாரணையும் அன்றைய தேதிக்கே தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை மீதான விசாரணையும் ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.